வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ஸோ இந்த டெஸ்டிங் ஹைபோதீசிஸ்ல எக்ஸாம் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 random samples gave in the following results. ஸோ 2 random samples ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் சாம்பிளோட சைஸ் வந்து 10. அப்போ பார்த்தீங்கன்னா N1ஓட வேல்யூ 10, N2ஓட வேல்யூ 12. ஸோ இது வந்து ஸ்மால் சாம்பிள்ன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸ்மால் சாம்பிள் 30யோட கம்மியாக இருக்கிறதுனால இது ஸ்மால் சாம்பிள். அதுக்கப்புறம் சாம்பிள் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பாரோட வேல்யூ 15, ஒய் பாரோட வேல்யூ 14 அதுவும் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான அர்த்தம், படிங்க இதை. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், சம்முன்னா என்னது? சிக்மா. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் மீன் அப்படின்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். டீவியேஷன்றது என்னன்னா டிஃபரன்ஸ். டீவியேஷன் ஃப்ரம் மீன்ல இருந்து டீவியேஷனோட ஸ்கொயரோட வேல்யூ தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா இதுதான், சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ரெண்டாவது சாம்பிளுக்கு சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார். ஸோ இதை நம்மள கிளியரா புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுதான் இவங்க இன்டைரக்டா இப்போ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது கொடுத்துருக்கிறது வந்து சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் போட்டு கொடுத்தாங்க, இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா டேபிள் போடாம அப்படியே தியரியா கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்றத நம்ம கீழே காமிக்கிறோம் பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இன் 1 sample of 10 observation, அதனால N1 10. The sum of squares of the deviation from the sample mean from the sample was 90. அந்த வேர்டு, இந்த வேர்டு தான் பாத்துங்க, sum of squares. இந்த வேர்டு தான் 90ன்றது இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் another sample of 12 observation N2 equal to 12, it was 108. அதோட வேல்யூ வந்து 108 அப்படின்னு கொடுத்துட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க யோசிக்கலாம், சார் மீன் ஆஃப் சாம்பிளே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. போனதில் கொடுத்துருந்தாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த வாட்டி கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலால அது தெரியணும்னு அவசியமே இல்லையே. அதனால தான் அவங்க இதை கொடுக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால கிளியரா பார்த்துங்க. இந்த மாதிரி டேபிள் போட்டும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா டேரக்டா எடுத்து எழுதலாம். டேபிள் போடாம இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, தியரியா கொடுத்துருந்தாங்கன்னா படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது N1 வேல்யூ, இது N2 வேல்யூ. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படி கிளியரா வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் 90, அனதர் ஒன் சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு 108. எக்ஸ் பாரும் ஒய் பாரும் கொடுக்கல, அது நம்மளுக்கு ஃபார்முலாலே தேவைப்படாது. சரிங்களா? வாங்க இந்த சம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சம்ம பார்த்தீங்கன்னா N1 N2 இந்த ரெண்டு வேல்யூயும் கிடைச்சிடுச்சு. இதை வச்சுட்டு நான் இது பண்ணிடலாம். முதல்ல ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்ணிடலாம். H0 another one H1 டிக்ளேர் பண்ணலாம். ஹைபோதீசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டெஸ்ட் வெதர் த சாம்பிள் ஹேவ் கம் ஃப்ரம் சேம் நார்மல் பாப்புலேஷன். ஓகே, நம்ம வந்து ரெண்டுமே சேமா தான் இருக்கு. வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாம்பிள் அண்ட் செகண்ட் சாம்பிள்ஸ் ஆர் சேம்னு எடுத்துக்கணும் எஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல ரெண்டுமே சேமா இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறது தான் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். ஓகே, சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து எதுவுமே சொல்லாதனால நான் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸே கண்டுபிடிச்சிடுறேன். அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் S1 ஸ்கொயர் அண்ட் S2 ஸ்கொயர். கேபிட்டல் S1 ஸ்கொயர் ஃபார்முலா. கேபிட்டல் S1 ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N1 மைனஸ் 1. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது மேலே இருக்கிறது வந்து 90 டிவைடட் பை N1 மைனஸ் 1 வந்து 10 மைனஸ் 1 9. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் S2 ஸ்கொயர். கேபிட்டல் S2 ஸ்கொயருக்கான ஃபார்முலா சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N2 மைனஸ் 1. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 108 டிவைடட் பை N2 வந்து 12 மைனஸ் 1 11. இதை கேல்குலேட்டர்ல டிவைட் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு 9.82 கிடைக்கும். ஸோ கேபிட்டல் S1 ஸ்கொயர் கேபிட்டல் S2 ஸ்கொயர் ரெண்டுமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நாம் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஃப் டெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா கிரேட்டர் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலர் வேரியன்ஸ். இந்த ரெண்டுத்துல எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா S1 ஸ்கொயர் தான் பெருசு. ஸோ S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். S1 ஸ்கொயர் வந்து 10, S2 ஸ்கொயர் வந்து 9.82. ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.02 கிடைக்கும். இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டேபிள் வேல்யூக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட். ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மேலே S1 ஸ்கொயர் இருக்கிறதுனால N1 மைனஸ் 1 கமா N2 மைனஸ் 1. இப்போ N1 மைனஸ் 1 என்ன இருக்குன்னு பாருங்க.
n1 minus 1 வந்து 9 கமா n2 minus 1 வந்து 11. ஸோ இதுக்கான டேபிள் வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் 5% level of significance for the 9,11 degree of freedom டேபிள் பார்க்கலாம். ஸோ இதான் F distribution டேபிள். மேலே இருக்குது V1, கீழே இருக்குது V2. நம்மளுக்கு 9,11 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். மேலே இருக்குது 9, கீழே இருக்குது 11. 9,11 அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2.90 அப்படின்றது டேபிள் வேல்யூ. இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 2.90. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண எஃப் என்னன்னு பாருங்க. எஃபோட வேல்யூ வந்து 1.02 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், which is less than the table value 2.90. அப்போ therefore we accept the null hypothesis. H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.